ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் தென்னங்கீற்று. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் காம்போ தான். மதியத்துக்கான மீல் ப்ரிப்ரேஷன் தான். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது மூலமாக முக்கியமாக இதில் நான் தக்காளியே சேர்க்கல. அதாவது இன்றைக்கி தக்காளி இல்லாத சமையல் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பசலைக்கீரையில் கடைகள் செய்யலாம்னு நினச்சிருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக வாழைத்தண்டை இந்த மாதிரி தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். இதை கட் பண்ணுறப்ப உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஈஸியான டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே டக்குன்னு கட் பண்ணி முடிச்சிடலாம். கேரட் பீன்ஸு இந்த மாதிரி தோல் அதோட ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம். இது கட் பண்ணணும். அடுத்ததான் சாதம் கொஞ்சமாக மீதி இருந்துச்சு. இதை நம்ம ஃப்ரெஷ்ஷான சாதமாக எப்படி மாற்றலான்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வெரைட்டி ரைஸாக சாதம் வைக்கிறதுக்காக அரிசியை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சிட்டேன். கொஞ்சம் சிம்பிளான ஐட்டம்ஸ் தான் இன்றைக்கி. இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு சமைக்கிறப்ப ரொம்பவே டென்ஷன் தெரியாது. அப்பப்போ எடுத்து போடுறத விட இந்த மாதிரி எப்போவுமே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் வாழைத்தண்டு நறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்தாச்சு. இன்றைக்கி என்கிட்ட மோர் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் வாழைத்தண்டு கறுக்காமல் இருக்கிறதுக்காக கல் உப்பு பயன்படுத்திக்கலாம். வாழைத்தண்டை இந்த மாதிரி ரவுண்டாக நறுக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி நார் வரும். அதிலேருந்து அதை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் சுற்றிக்கலாம். அதை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டே கையில் சுற்றுனீங்கன்னா ஈஸியாக டக்குன்னு கட் பண்ணி முடிச்சிடலாம். அதே போல் எப்போவுமே ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்லைஸாக ரவுண்டாக நறுக்கினதுக்கப்புறமா நீங்கள் பொடியாக நறுக்கிக்கலாம். உங்களுக்கு சிரமமே தெரியாது வாழைத்தண்டை நறுக்கிறதுல. இப்போ வாழைத்தண்டை நறுக்கியாச்சு. வாழைத்தண்டை நறுக்கி மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அதை தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டுருங்க. அப்போ தான் கருக்காது நமக்கு. அடுத்ததாக சாதத்துக்கு தண்ணி காய வச்சாச்சு. உலை காய வச்சு போடுங்கன்னு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ தான் சாதம் நல்லா உதிரியாக பொழுன்னு வரும். இந்த அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் கீரையை மட்டும் சேர்த்துருக்கேன். இன்னும் கூட எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. இப்போ அதுக்கு என்னென்ன சேர்ப்போன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் போல் மல்லி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 2 வரமிளகாய் மட்டும் போதும். உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விடணும். இதை ஃபஸ்ட்டு தாளிப்பு கிடையாது. இதுக்கப்புறமா தான் நம்ம தாளித்து செய்ய போகிறோம். அதுக்குள்ளே நான் கேரட் பீன்ஸையும் பொடியாக நறுக்கி வச்சிட்டேன். வாழைத்தண்ணியும் நம்ம ஏற்கனவே நறுக்கியாச்சு. சமையலுக்கு தேவையான வெங்காயத்தையும் உரிச்சாச்சு. கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு மட்டும் இல்லை, எந்த பொரியலுக்குமே எப்போவுமே காய வேக வச்சு செஞ்சோம்னா அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கூடவே 1 கைப்பிடி போல் நல்லா ஊற வச்சு நிலக்கடலையை சேர்த்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலையை தவிர்த்து காஞ்ச வேர்க்கடலை கிடச்சிதுன்னா இந்த மாதிரி வாங்கி நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் பொரியலுக்கு வேக வச்சு அவிச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு எப்போவும் மூடி போடக்கூடாது. அடுத்ததான் கீரையை கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இது ஆறட்டும். வாழைத்தண்டு கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தண்ணியும் சேர்த்து வெந்துட்டு இருக்குது. கீரை வெந்ததுனால அதை நான் கடைஞ்சி எடுத்தாச்சு. நீங்கள் கடையிறதுக்கு பதிலாக மிக்ஸி ஜார்லையும் நல்லா போட்டு அரைச்சிக்கலாம். வழக்கம் போல் தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறமா கீரையை சேர்த்து அது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கீரையை கடையிறதுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா கடைஞ்சதுக்கு அப்புறமா பட்டர் சேர்த்துக்குங்க. ஏன்னா அதோட வாசனையே ரொம்ப வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்பை. 1 டீஸ்பூன் இருந்தாலே 1 கரண்டி சாதத்துக்கு தாராளமாக போதும். கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு தாளிச்சாச்சு. இப்போ வேக வச்ச காயை உள்ளே சேர்த்துக்கலாம். நிலக்கடலையும் தாராளமாக வெந்திருக்கும். கேரட் பீன்ஸ் வேகிற சமயத்துலேயே நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம்லாம் தேவையில்லை நிலக்கடலை வேகிறதுக்கு. அடுத்தது வாழைத்தண்டையை தாளித்து எடுத்துடலாம். எப்போவுமே பொரியல் செய்கிறீங்கன்னா வேக வைக்கிறப்ப உப்பு சேர்க்காமல் இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறமா காயை சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேருங்க. அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் பொரியலுக்கு. சாதத்தை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி உதுத்து வச்சுட்டேன் கையால். நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. கையாலேயே கட்டி இல்லாமல் நல்லா உதுத்து விட்டுருங்க. கூட ஒரு அரை லெமன் போல் பிழிஞ்சிக்கலாம் சாதத்தில். இதை நீங்கள் நைட்டே புழிஞ்சு வச்சிடலாம் சாதத்துக்குள்ளே. அடுத்ததான் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நமக்கு புளிஞ்ச லெமன் சாதத்தில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் அப்படியே நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா தாளிப்பு கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். எப்பவும் போல தான் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு கூட வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இந்த பழைய சாதமாக இருந்துச்சுன்னா வரமிளகாய் கொஞ்சம் டேஸ்ட் சப்புன்னு தான் இருக்கும். கூட மஞ்சள்தூள் சேர்த்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சாதத்தை அதில் சேர்த்துக்கலாம். சாதம் மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் வரைக்குமே மீடியம் ஃப்ளேம்லலாம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும். இதே போல் இந்த சாதம் இருந்துச்சுன்னா நீங்கள் லெமன் சேர்க்கறதுக்கு பதிலாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து உள்ளே சேர்த்து நல்லா சுருண்டு வர்றதுக்கப்புறமா சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுவும் இதை விட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இருக்கிற அளவு சாதத்துக்கு ஒரு தக்காளியே கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சுது. எல்லாத்தையுமே பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு பரிமாறதுக்காக. சுட சுட சாதமும் ரெடி. வாழைத்தண்டு பொரியலும் ரெடி.
ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட இடையில சொல்ல மறந்துட்டேன். பொரியல் வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும் வாழைத்தண்டுக்கு எப்போவுமே வந்து. கேரட் பீன்ஸ் பொரியலும் வந்து பாத்திரத்துக்கு மாற்றி ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இது வந்து காலையில் ஊற போட்ட தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர். மீந்து போன சாதத்தில் சுட சுட சூடாக செஞ்ச லெமன் சாதமும் ரெடி. கீரை கடையலும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் வந்து இன்றைக்கி எங்களோட சிம்பிளான லஞ்ச் காம்போ. எங்கள் வீட்டில் வந்து அப்பளமோ இல்லை வடகமோ ஊறுகாயோ பெருசாக யாருக்கும் பிடிக்காது, அதனால் செய்யலை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.